ஹலோ கைஸ், இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான். ஆனால் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வைக்கிறப்ப அது நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்கும். 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மொடன்னு இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் காய வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கிறேன். இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் 2 சைடும். நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்படி செஞ்சு ஃப்ரை பண்ணுறப்ப கடையில் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே கிறிஸ்பினஸ் கிடைக்கும் வீட்டில் செய்கிறதுலையும். நான் சொன்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் போடுற மசாலா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் உப்பும் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடோடு எடுத்து நம்ம ஒரு பவுலில் போடுறோம்ல, அப்போயே இந்த தூளை அது மேலே தூவி விடுங்க. அப்போ தான் அதில் நல்லா ஒட்டிக்கும். பொட்டேட்டோவில் நல்லா இது ஒட்டிக்கும். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோன்னா பொட்டேட்டோவில் மசாலா ஒட்டிக்காது. இதே மாதிரி மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயம் இது 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பாருங்கள் எப்படி நல்லா உடையுதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.